வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். உங்களுடைய அன்புக்கு உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றிகள். குறுகிய காலத்துல உங்க சேனல் பட்டைய கிளப்பிட்டு போயிட்டு இருக்கு. உங்க ஆசீர்வாதம் தாங்க ஐயா. நிறைய பாக்குறேன். சூப்பருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா எல்லா ஜோதிடர்களும் சிறப்பா பேசுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க இன்டர்வியூ யூனிக்கா இருக்கு. எல்லாம் நல்லா யூனிக்கா இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுறோம், மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணி இருக்கும்ல, ஏதாவது கண்டென்ட் வச்சிருப்பீங்கல்ல. நான் பிளைண்டா, அதாவது எனக்கு ஐடியா இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கேன். நீங்க ஏதாவது ஜோதிடம் சார்ந்து எதை கேட்டாலும் நம்ம பேச போறோம். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி, நான் இந்த நேயர்களுக்கு, நம்ம அன்பு நேயர்களுக்கு நான் என்ன சொல்லணும்? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராகு கேது இருக்கும். ஆமாங்களா. சோ ராகு போர் கொடுப்பார் இல்லை, கேது போர் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. கண்டிப்பா. சோ அந்த வகையில நான் ராகுவை மட்டும் இந்த எபிசோட்ல எடுத்துக்கிறேன். ஓகே. சோ ராகு அப்படிங்கிறது எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கிரகம் சொல்லுவாங்க. ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகம் சொல்லலாம். சோ உனக்கு என்னப்பா ராகு தசை நடக்குது, ஓஹோன்னு இருப்ப அப்படின்னு பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சொகுசா இருக்கிறது, ஒரு வசதியில மேலோங்கி இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட தசை ஒரு ராகு தசை நடக்கலாம், இல்ல ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம். சோ அந்த வகையில அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகுவை பத்தி தான் பேச போறோம். அதுல பாத்தீங்கன்னா ராகுவுடன் நின்ற கிரகங்கள், அந்த வகையில ராகுவுடன் இணைந்த கிரகங்கள். இப்போ பொதுவாவே ராகு அப்படின்னா யாருன்னா பிரம்மாண்டத்துக்கானவர். ராகுனாலே பிரம்மாண்டம். அவருக்கு எளிமையே பிடிக்காது. நான் இப்படித்தான் இருப்பேன், ஹைலி குவாலிட்டியா, ஹைஜீனிக்கா, யுனிக்கா, பெக்கூலியரா, ஃபெமிலியரா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கிரகம் இருக்குன்னா 9 பேர்த்துல அது ராகு தான் சார். ராகு மாதிரி இருக்க முடியாது. அதனாலதான் அவங்களுடைய வெளிப்பாடே பாத்தீங்கன்னா ராகு திசை நடக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். பெண்களா இருந்தா ஓவர் மேக்கப், ஆண்களா இருந்தா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, யூனிக்கா வர்றது, இது பார்த்தாலே தெரியும். செல்போனை மாத்திக்கிட்டே இருக்கிறது, செல்போனுக்கு அடிமையாயிருது, சோசியல் மீடியாவுக்கு அடிமையாயிருதுல ராகுதான். இதுதான் ராகுவோட குணம். இதுல எல்லாரும் பொதுவா ராகுவை பத்தி பேசுவாங்க. நம்ம ஒரு டிஃபரெண்டா, ராகு கூட ஒரு கிரகம் நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கறத பத்தி இந்த எபிசோட்ல பேசுவோம். நிறைய பேருக்கு ராகுவோட சேர்ந்த கிரகங்களால தலைவலி தான். ஏன்னா ராகு கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை ராகு தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்குவார். இப்ப அதன் அடிப்படையில் ராகுவுடன் சூரியன் இணைந்தார். முதல்ல இதற்கு கிரகண தோஷம்னு பேரு. ராகுவோட ஒளி கிரகமான சந்திரனோ சூரியனோ சேர்ந்தால் கிரகண தோஷம். கிரகணம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒளியை இருட்டு மறைக்குது. சூரியன்னா காரக கிரகத்துல யாருன்னா தந்தை, திருமணத்திற்கு பின்பு மாமனார். இந்த சூரியன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, அப்பா மாமனார் வளர்ச்சி 100% பிரம்மாண்டமா இருக்கவே இருக்காது. ஆனா பிரம்மாண்டத்துக்கான கிரகம்னு சொல்லுவோம். அவர் எதுல பிரம்மாண்டம் பண்ணிடுறாரு? தோஷத்தை செய்யறதுல பிரம்மாண்டம் பண்றாரு. தோஷத்தை செய்வதில் பிரம்மாண்டம். சூரியன் ராகு இணைந்தால் தந்தையாருக்கோ மாமனாருக்கோ கட்டாயம் ஒரு எலும்பு முறிவோ ஒரு சர்ஜரியோ உண்டு, இல்லாம இருக்காது. ஒரு தழும்பாவது இருக்கும் உடம்புல. சூரியன் ராகு அவர்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறினால் மட்டும்தான் கொஞ்சம் முன்னேற்றம். ஒரு இடத்துல இருக்கிறவங்க முன்னேறவே இல்லை. சூரியன் ராகு இவர்கள் வாழ்க்கையில் உழைத்து உழைத்து என்னால வளர்ச்சியே அடைய முடியலன்னு சொல்றது சூரியன் ராகு. நான் இல்லப்பா நிறைய பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு வேற வேற கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கும். இது பொதுவான விதிகள். இது 80% கட்டாயம் பொருந்தும். சூரியன் ராகு சேர்ந்திருந்தா குழந்தைகளால் மன வருத்தம் உண்டு. ஒண்ணு படிக்கல, லேட்டா குழந்தை கிடைச்சது, குழந்தைக்கு ஹெல்த் சரியில்லை, குழந்தைக்கு படிப்பு கட்டுச்சு, லவ் பண்றாரு, கேரக்டர் சரியில்லை, ஏதாவது ஒரு விஷயத்துல குழந்தைகளால ஒரு மன உளைச்சல் உண்டு, சொன்ன பேச்சு கேட்கல. இப்படி பூர்வீகம் என்பது இவர்களுக்கு 0 தான். பூர்வீகம் என்பது தலைவலி தான். சில நேரங்கள்ல சூரியன் ராகு சேர்ந்தவர்களுக்கு ஒரு 70% பேருக்கு குலதெய்வ குழப்பம் இருக்கும். குலதெய்வ குழப்பம் இவர்களுக்கு முன்னேற்றம், பெயர், புகழ் இது அடையிறதுக்கு இவங்க படுற கஷ்டம் அளவே இருக்காது. சூரியன் நாணயமானவன் சார். சூரியன் நாணயமானவன். கிரகங்கள்ல காரகத்துவத்துல
கூட யாரு வந்து சேர்றா? ராகு. ராகு. நாணயத்தை கெடுப்பாரா? கண்டிப்பா. கெடுக்க மாட்டாரா? கண்டிப்பா. அப்ப இந்த சூரியன் ராகு சேர்ந்தவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நாணயத்தை இவர்களால் காப்பாற்ற முடியாது. ஒரு ராங் கமிட்மெண்டாவே முடிச்சிடணும். ராங் கமிட்மெண்டா முடியும். ஒரு இவருங்க மேல ஒரு வரவு செலவு பண்றோம், ஒரு பொருளாதார ரீதியா பண்றோம்னா இவங்க கரெக்டா இருக்க மாட்டாங்க. அதனால திருப்பி உதவிகள் கேட்கும்போது இவருக்கு கிடைக்காது. இவர்களுக்கு அந்த சூரியன் ராகு சேர்ந்திருந்தா தலை சிறந்த பரிகாரம் திருநாகேஸ்வரம். நாகநாத சுவாமி ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 மணிக்குள்ள ஆழமா பிரார்த்தனை பண்ணி ராகு பகவானுக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணி கருப்பு உளுந்து தானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு இந்த ராகுவும் சூரியனாலும் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். ராகு சந்திரன். ராகுவும் சந்திரனும் மனோகாரகன். சந்திரன் வளர்ந்து தேயக்கூடியவர் சந்திரன். அப்ப ராகு சந்திரன் காம்பினேஷனே இருக்கிறதுலயே மோசமான கிரக சேர்க்கை ராகு சந்திரன். மனசை கை வைப்பார், சொத்துக்களை கை வைப்பார், தாயார் பிரச்சனை பண்ணும், ஸ்கின் தொந்தரவு, சளி, அலர்ஜி, வீசிங், ஃபுட் பாய்சன், இதுக்கெல்லாம் சந்திரன் ராகு மெயின் காரணம். இவங்கள மாதிரி மனக்குழப்பம் அடையறதுக்கு உலகத்துல ஆளுகளே கிடையாது. ஊருக்கெல்லாம் வழி கட்டிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு குழப்பம் வரும் பாத்தீங்களா, உச்சபட்ச குழப்பமா இருக்கும். சந்திரன் ராகு. நைட் தூக்கம் வராது சார், ரொம்ப நேரம் தூக்கம் முழிச்சிருப்பாங்க, மனசு ஆசிலேஷனாவே இருக்கும். தலை சிறந்த மனோவியாதியை கொடுக்கறதும் ராகு சூரியன், ராகு சந்திரன். சிலருக்கெல்லாம் ராகு சூரியனோட இருக்கும், கேது சந்திரனோட இருக்கும். இதுல கடுமையான கொடுமையான கிரகண தோஷம். இவங்கெல்லாம் காளகஸ்தியில பரிகாரம் பண்ணிக்கணும். சர்பசாந்தி நல்ல பரிகாரம், நல்ல பிரார்த்தனை, முதல் நாள் தங்கி மறுநாள் பண்ணணும். பரிகாரம் பண்ணும்போது இவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா இருக்கிறதுலயே சர்பதோஷம் கடுமையான தோஷம். நாக இனங்கள், அதாவது ராகு கேது இல்லைன்னா ஜோசியருக்கும் வேலை இல்லை, கிளைண்ட்டுக்கும் வேலை இல்லை. ஏன்னா அதுதான் தோஷங்களை ஸ்பிளிட் பண்றது. கேதும் கூட பரிகாரத்துல புண்ணியத்தை தேடிடலாம். ராகுதான் தோஷத்தோட வீரியம், தோஷத்தோட உச்சம். அப்ப ராகு சந்திரன் காம்பினேஷன்ங்கிறது ஒரு மன அழுத்தத்தை, மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். மனசை பாடா படுத்திடும். குழந்தைகளுக்கெல்லாம் இருந்ததுன்னா சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. இந்த ராகு சந்திரன் யாருக்காவது சேர்ந்திருந்தா வீட்டுல பாருங்க, வயசான பெண்கள் இல்ல மாமியார் அம்மா யாருக்காவது இந்த சாமி ஆடுறது பழக்கமா இருக்கும். கோபம் வந்தா சாமி ஆடிடுவேன்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் சந்திரன் ராகு. அந்த வைப்ரேஷன்ஸ் கேட்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி அது சாமி வரும். இது சந்திரன் ராகுவோட காம்பினேஷன். இவங்க வீட்டில் விஷம் தீண்டியவர்கள், புற்று இடித்தது, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வரும். பரிகாரம் கண்டிப்பா உண்டு. சந்திரன் ராகு காம்பினேஷனுக்கு தலை சிறந்த பரிகாரம் துர்க்கை தான். திங்கக்கிழமை ராகு கால வேலையில துர்க்கை வழிபாடு பண்ணி பச்சரிசி கருப்பு உளுந்து தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த சந்திரன் ராகுவோட ராகு புதன் ஒரு அற்புதமான கிரகங்கள். ரெண்டுமே பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களுக்கு ராகு புதன் இருக்கும். புதன் புத்தி, ராகு பிரம்மாண்டம். ஒரு விஷயத்த கொடுத்துடுறீங்க, எப்படி திங்க் பண்ணுவாங்க? பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அவங்க பண்ற திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இது பிளஸ். மைனஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வருவதெல்லாம் ராகு புதன். படிக்கிற காலத்துல படிப்பை கெடுத்து டிஸ்டர்ப் பண்றது ராகு புதன். இதையெல்லாம் கடந்து படிச்சு சரியா வந்துட்டாங்கன்னா இவங்களை மாதிரி உயர்ந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க வம்சாவளியில டாக்குமெண்ட் இஷ்யூஸ், பத்திரம் தொடர்பான பிரச்சனை, ஸ்கின் தொந்தரவு, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் இருப்பாங்க. புதன் ராகு. புதன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் வட்டி கட்ட வச்சிரும். கடன் வாங்கினேன், வட்டி கட்டினேன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் புதன் ராகு. அதே மாதிரி புதன் ராகு சேர்ந்திருந்ததுன்னா 2 பள்ளிக்கூடம் 3 பள்ளிக்கூடம் மாறி படிச்சேன், முதல் டிகிரி வேற, செகண்ட் டிகிரி வேற, இந்த மாதிரி வெளிநாட்டுல போய் படிச்சேன், வெளியூர்ல போய் படிச்சேன், தாய் தந்தையரை பிரிஞ்சு படிச்சேன் அப்படிங்கறதெல்லாம் புதன் ராகு தான். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் புதன் ராகு தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பரம்பரையில யாராவது தற்கொலை செய்தவர்கள் இருப்பாங்க.
துர்மரணம் அடைந்தவர்கள் இருப்பார்கள். புதன் ராகு காம்பினேஷன் கூட மாந்தியும் சேர்ந்துச்சுன்னா கடுமையான பெண் சாபம். பெண்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் நொந்து இறந்திருக்கிறார்கள். அதனால் இந்த வம்சாவளியில் ஏதோ ஒரு தடை தாமதங்கள், சுபகாரிய தடைகள், பெண்கள் சிறப்பான வாழ்க்கை வாழாதவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் புதன் ராகு. ஒரு நாளைக்காவது பேரை கெடுத்துட்டு தான் போகும் புதன் ராகு. போதை பழக்கத்திற்கு அடிமையானால் புதன் ராகு அடிமையிலிருந்து மீளவே முடியாது. இது ஒரு டெட்லி காம்போ இருக்கு. ஆமா ஆமா, கரெக்டா இருக்கணும். கரெக்டா புத்தி மட்டும் செயல்பட்டுனீங்கன்னா, நீங்க சொல்லிட்டேனே தலை சிறந்த ஆராய்ச்சியாளர், உலக புகழ் அடைஞ்சிருவீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா. சரி, என்னதான் பரிகாரம்? பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள் ரங்கநாதர், ஸ்ரீரங்கம். திருப்பூர்ல பூ மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற வீரராகவ பெருமாள், அதுவும் 1000 வருட கோயில், பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள். மைசூர் பக்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினம், அதுவும் பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள். பத்மநாப சுவாமி, அவரும் பாம்பு மேல் படுத்திருக்கும் பெருமாள். ஹயக்கிரீவர் வழிபாடு படிக்கிற குழந்தைகளுக்கு ஹயக்கிரீவர் வழிபாடு ரொம்ப. புதன் ராகு யாருக்கு சேர்ந்திருந்தாலும் ஒரே பரிகாரம், சூப்பர் பரிகாரம். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை 11 வெற்றிலைகளை கொண்டு மாலை போட்டாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீருதோ இல்லையோ கண்டிப்பா குறையும். ரொம்ப ரொம்ப ஹைலி குவாலிட்டியை யோசிக்கக்கூடியவங்க புதன் ராகு தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை புதன் ராகு யார் இருந்தாலும் இது பொருந்தும். அந்த அவங்க ஃபீல்டுல யூனிக்கா தெரியுவாங்க சார். அவ்வளவு நாலேஜ் இருக்கும். கரெக்டா பயன்படுத்தணும். தவறா பயன்படுத்தினாங்கன்னா அந்த கிரக சேர்க்கையை அழிச்சு போடும். அது இல்லாம பாத்துக்கிட்டா ஹாப்பி. சூப்பர் சூப்பர். சோ அந்த வகையில ராகு சுக்கிரன் ஒரு பிரம்மாண்டமான பேராசையோட இந்த உலகத்தை நான் கட்டி ஆளணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ராகு சுக்கிரன் தான். இவங்களுக்கு ஆசை அதிகம் சார். இன்னொருத்தரை பார்த்து, இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தோ இல்ல இன்னொருத்தரை பார்த்தோ அவங்கள மாதிரி நம்மளும் வாழணும்னு நினைக்கிற சேர்க்கை சுக்கிரன் ராகு. மனைவி வர்றாங்கல்ல, ஆண் ஜாதகம் வந்தா மனைவிக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா வாழணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும் சுக்கிரன் ராகு. ஆனால் மனைவி வந்த பின்பு ஆணாக இருந்தால் தலை சிறந்த பொருளாதாரத்தை இழந்தே தீர்வார்கள். ஒரு பொருளாதாரம் வெளியே போய் மனைவி வந்து பின் அப்புறம் புத்திசாலித்தனமா சம்பாரிச்சு மேல வரணும். யாருக்கு சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும், நான் பணத்தை ஏமாந்தேன், என்கிட்ட வாங்கின பணம் கொடுக்கல, என் பணம் போயிருச்சு, கொடுத்த பணம் திரும்ப வருமா வராதான்னு கேள்வி கேட்காத நபரே இல்லைங்க. நீங்க உங்க லைஃப்ல ஒரு நாளாவது பணத்தை இழந்திருக்கீங்களா? கேள்வியே அதுதான் சாமி. கொடுத்த பணம் வருமா வராதா? சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது, கொடுத்த பணம் வராது, உங்களால வாங்க முடியாது. உங்களை பார்த்தா மட்டும் இல்லைம்பாங்க, கொடுக்க மாட்டேன்பாங்க. இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க கரெக்டா ரெக்கார்டு கரெக்டா இருந்து அக்ரிமெண்ட் போட்டு ஏஸ் பர் லா என்னவோ அப்படி பண வரவு செலவு பண்ணா சேஃப். இவங்க சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க பாருங்க, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட்ல போட்டு ஏமாறுறது, வட்டிக்கு கொடுத்து ஏமாறுறது, பேராசைப்பட்டு ஏமாறுறது, ஒரு பணத்தை இரட்டிப்பு பண்றேன்னு சொல்லி ஏமாறுறது. இவங்க சிந்தனையே பிரம்மாண்டமா தரு. கார் பெரிய அளவு, வீடு பெரிய அளவுல இருக்கணும், பெரிய வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்துடணும், இதெல்லாம் சுக்கிரன் ராகு தான். ஆனா ஒரு பிளஸ் இருக்கு சுக்கிரன் ராகு. அதாவது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எப்படியாவது பொருளாதாரத்தை கொடுத்துரும். பொருளாதாரத்தை கொடுத்துரும். தினசரி அவங்க கையில பணம் இருக்கும், பணம் புழங்கிட்டு இருக்கும். எப்படியாவது கடனே 50 லட்சம் இருக்குப்பா, காசு கஷ்டம் இல்லையுமாங்க. அந்த பணத்துக்கு வந்து உங்க கஷ்டம் இல்லாம வாழ்றதுக்கு இந்த சுக்கிரன் ராகு ஏதோ ஒரு ரூபத்துல அது வழி பண்ணி கொடுக்கும். மனைவியின் மேல் பற்றோடு அன்போடு இருப்பவர்கள் சுக்கிரன் ராகு. மனைவிதான் உலகம்னு வாழ்றவங்கள சுக்கிரன் ராகு இருக்கும். அப்ப பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு இருந்தா ஜாதகிக்கே பேராசை அதிகமா இருக்கும், சிம்பிளா இருக்க விடாது. ஏன்னா ஜாதகிய தான் சுக்கிரன், ஆண் ஜாதகம் பார்த்தா ஜாதகர் குரு. இவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்ட பேராசை இருக்கும். இவங்களுக்கு ஹார்மோன்ஸ் தொந்தரவு, பெண்களா இருந்தா தைராய்டு பிரச்சனை, வயர் பிரச்சனை, வீட்டுக்கு தீட்டாகிறதுல இர்ரெகுலர் டிஸ்டர்பு, தலைமுடி உதிர்வு, ட்ரை ஸ்கின்னு, கழிவுகள் வெளியேறுவதில் பிரச்சனை, மாமியார் மருமகள் ஒற்றுமை இல்லாத சூழல், கட்டிட்டு வந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் நாத்தனார் கொழுந்தியா இவங்களால மன உளைச்சல்,
இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு உண்டு. பரிகாரம் உண்டு. அருமையான பரிகாரம் உண்டு. தேவி கருமாரி. தேவி கருமாரி. கருமாரி அம்மன் வழிபாடு, அலங்காரமான அம்மன் வழிபாடு, நல்ல அலங்காரமான காளி, துர்கை, மகிஷாசுரமர்தினி, வாராகி, பிரித்யங்கரா, இந்த மாதிரி அதாவது வதம் பண்ற சாமி, இவங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும் சார். உடனே இன்ஸ்டன்டா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும்னா உக்கர தெய்வத்தை போய் கும்பிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தவிடுபடி ஆயிரும். அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நரசிம்மர் அடுத்த செகண்டே வெளியே வந்துட்டார்ல, தூணை பொழந்து என்னாச்சுப்பான்னு கேட்டார்ல, இவன் தான் எனக்கு பிரச்சனை பண்றான், மடியில போட்டு குடலை உருவிட்டார்ல. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை. அதே மாதிரிதான் வாராகி. சாதாரண கடவுள் இல்லை. பார்த்தா ஏதோ சிம்பிளா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு வாராகி யுகமாவே மாறிடுச்சு. கண்டிப்பா எங்க பார்த்தாலும் வாராகி. நான் 20 வருடமா வணங்கிட்டு இருக்கேன். நீங்க உபாசகர். வாராகியினுடைய அந்த அன்னையினுடைய பேரருள் நிறைய இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா வாராகி வழிபாட பிளான் பண்ணி டெக்னிக்கலா கரெக்டா கும்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையினாலும் நீங்க வெளியில வர முடியும். அதுக்கு வாராகியினுடைய மூல நூல்கள்ல விவரிச்சு எழுதியிருக்காங்க முன்னோர்கள், மகான்கள். சும்மா சாதாரண கடவுள் கிடையாது. இருக்கிறதுலே யுனிக்கான திதி பஞ்சமி திதி, வராகியினுடைய திதி பஞ்சமி. அம்பாளுக்கு புகழ்பெற்ற திதி, தேய்விரை வளர்விரை. அப்ப போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. கடன், நோய், எதிரி, வழக்கு, பகை எதுனாலும் சரி முறியடிச்சுக்கலாம் சார். ஒரு நெகட்டிவ் இருக்கு, தோஷம் இருக்குன்னா ஒரு நல்லது இருக்கு, பிளஸ் இருக்கும்ல. கண்டிப்பா. இரவு பகல் தானே வாழ்க்கை. கண்டிப்பா. மேடு பள்ளம் தானே வாழ்க்கை. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னா கஷ்டமிட்டு எப்படி நிரந்தரமாகும்? நிரந்தரமாகாதுல்ல. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைங்கிறான். தெய்வத்தை இருக்க பற்றி கும்பிடுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. சில எல்லாம் பைக்ல நின்று பிளைன் கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. சாமி சாமி பாத்துக்க, பைக்ல போற, நீ தான் இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த வழிபாடெல்லாம் செல்லாது. நல்ல டெடிகேஷனா கும்பிடணும், ஒன்றிணைஞ்சு கும்பிடணும். உங்க உள்ளமும் தெய்வத்தினுடைய பிம்பமும் மனக்கண்ணில் ஒன்றிணையும் போது கடவுள் ஆசீர்வதிப்பார். எல்லா நேரத்திலையும் கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார். கடவுள் என்ன வேலையானா? கோயில் எல்லா பக்கம் இருக்காரு, எல்லாரும் கும்பிட்டா எல்லாம் கொடுத்துருமா? உங்களுடைய முறைன்னு ஒண்ணு இருக்கு, அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க செய்யணும். கண்டிப்பா. மரத்தடியில தான் விநாயகர் இருக்காருன்னு எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது தேங்காய் பழம். எதுங்க? தேங்காய் பழம். ஒரு தேங்காய் உடைச்சு பழம் வச்சு ஒரு பத்தி இது பண்ணி ஒரு சூடம் காட்டி பக்கத்துல இருக்கிற 2 சர்பங்கள் இருக்கும், பால் ஊத்தி விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுங்க. அப்படியே உங்க பிரச்சனை வடிகிறது நீங்க பார்க்கலாம். தெய்வீக தத்துவம்னு நம்ம முன்னோர்கள் சும்மா ஏற்படுத்தி நிக்கல. நம்ம ஆளுக்கு தெரியாம கும்பிடுறது சார். நம்ம எல்லாரும் பக்கத்து வீட்டுக்கார தேய்பிரை அஷ்டமி கும்பிட்டு 25 லட்சம் ரூபாய் ஒரு கடன் அடைஞ்சிருச்சு, நானும் கும்பிடுறேன்னு ஒரு ஆள் போய்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் போனா ஆகுமா? நமக்கு தேய்பிரை அஷ்டமி கும்பிட்டா நிவர்த்தி இருக்கா? நம்ம ஜாதகம் அதுக்கு எடுபடுமா? போனா நல்லா கேட்குமா? இதெல்லாம் இங்க பார்க்கணும். கண்டிப்பா. அதாவது தேய்பிரை அஷ்டமி போய் கும்பிடலாம். பைரவர் எல்லாத்துக்கும் கொடுக்கிறவர் தான். கும்பிடுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. சாமி கோயில்ல போய் நமக்கு கிடைக்கிற மரியாதை எதிர்பார்த்தோம்னா சாமி நமக்கு என்ன பண்ணுவோம்? அங்க நம்ம வெற்று ஆள் தான். இந்த ஆன்மா மட்டும்தான் அங்க பலமா இருக்கும். உருவத்துக்கெல்லாம் அங்க வேலையே இல்லை. ஃப்ரீ மைண்டா நானும் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளின்னு நினைச்சு கோயிலுக்குள்ள நுழையணும். அங்க உங்களுக்கு ஸ்பெஷல். சூப்பர் சூப்பர். அருமையா சொல்லிருந்தீங்க. அது இந்த வாராகியோட டிப்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. கண்டிப்பாங்க. சில நேரங்கள்ல கடவுள் நம்ம போய் பார்ப்போம். உள தூய்மையோட எளிமையா போனீங்கன்னா கடவுள் உங்களை பார்ப்பார். நான் நிறைய வெளியூர் கோயில் போறேன்னுங்க, பைக்கை விட்டு இறங்க கூட மாட்டாங்க. அப்படியே நின்றுட்டு சாமி பாத்துக்க நான் போறேன் அப்படின்ட்டு போவார். அது எப்படி கொடுக்கும்? பக்திங்கிறது வேற, அந்த கோரிக்கைங்கிறது வேற. பக்தி தான் வெல்லும், கோரிக்கை எல்லாம் வெல்லாது. அதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லது.
கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு பிளஸ் செவ்வாய். செவ்வாய் ராகு நம்ம அதை பேசவே இல்லை. அதான் மக்கள் கேட்பாங்க, என் சாமி செவ்வாய் ராகு ஏன் அவர் பேசல? ரொம்ப ஒரு ஆளுமையான, பிடிவாதமான, கோபமான, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பர்ஃபெக்ஷன், கட் அண்ட் ரைட், வைராகியம், தான் நான் என்கிற எண்ணம் அதிகமா இருக்கு செவ்வாறாருக்கு. இந்த செவ்வாறாக சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவர்கள் மல்டிபிள் சொத்து, நிறைய சொத்துக்கள் வாங்கி போடலாம். அவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். மைனஸ் அப்படின்னா இவங்களுக்கு இவங்க தான் எதிரி. ஒரு பெண்ணுக்கு செவ்வாறாக சேர்ந்திருந்தா, செவ்வாய்க்கு அது சேர்ந்திருந்தா அந்த ஜாதகம் பஞ்சாயத்து ஜாதகம் தான். நீங்க 1000 ஜாதகத்தை வேணாலும் ரிசர்ச் பண்ணிக்கீங்க, அது பஞ்சாயத்து ஜாதகம் தான். அந்த பொண்ணுக்கு அடங்கி போக தெரியாது, அமைதியா இருக்க தெரியாது, கோவப்படாம இருக்க தெரியாது, ஆளுமையோட தான் இருக்கும், யாருக்கு பயப்படாது, யாரையும் மதிக்காது. ஆனா நல்ல பிள்ளை. இது எப்படி? அது எப்படி நல்ல பிள்ளை? யாரையும் கெடுக்காது, யாரையும் துரோகம் பண்ணாதுங்க, மனசுல வச்சுட்டு எல்லாம் பேச தெரியாதுங்க. ஆனா பேக் எண்ட்ல இதெல்லாம் இருக்கே, ஆளுமை, அகம்பாவம், ஆணவம், அதிகாரம், இது எதுக்கு பயன்படும்? எதுக்கு பயன்படாது. பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க லட்சணம் பாருன்றாங்க. உண்மைதானே அது? கண்டிப்பா. இதே ஆணுக்கு இருந்ததுன்னா பங்காளிகள் தகராறோட உச்சம். சொத்துக்கள்ல என்னைக்கா இருந்தாலும் ஒரு வெள்ளங்க உண்டு. அண்ணன் தம்பி உறவுல கசப்பு வந்துடும். இந்த எலும்பு முறிவு, பல்லு பிரச்சனை, வீடுனால தொல்லை, சொத்துக்களை பிரிக்கிறதுல பிரச்சனை, எல்லை தகராறு, இதெல்லாம் ஈஸியா எட்டி பார்க்கும். செவ்வாறாக இருந்தா இந்த நாய் கடிக்கிறது, இந்த மாடு முட்டுறது, போன பக்கத்துல மாடு மிதிச்சிருச்சு, என்னைய கட்டு போட்டுருக்கிறேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் செவ்வாறாகுதான். வாஸ்து தோசை இல்லாம இவங்க வாழவே முடியாது சார். செவ்வாறாகு, செவ்வாறாகு, செவ்வாய்க்கேது. நீங்க யாரு வந்து வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, இப்போ ஒரு 10 வாஸ்து நிபுணர் வந்தாலும் சரி, கடைசியா ஒரு ஆள் 2 வருஷம் கழிச்சு வந்து இது இங்க இருக்கக்கூடாது, இது இங்கதானே இருக்கணும்னு சொல்லு. சரி, இல்ல எனக்கு வாஸ்தே இல்லை அப்படின்னா வீட்டு கட்டுறக்குள்ள 4 தடவை 5 தடவை பிளானை மாத்திடுவாங்க. இது இங்க வரணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது செவ்வாறாகோட வேலை. இதை செவ்வாறாகு விபத்தை கொடுக்கறதுல முன்னுரை வைக்கிறது செவ்வாறாகு. சனி பார்த்துச்சுன்னா கண்டிப்பா விபத்து தான். செவ்வாய் சுக்கிரன் ராகு அணைஞ்சா உடம்புல ஏதோ ஒரு பக்கம் பிளேட் வச்சிருவாங்க, வைக்காம போக மாட்டாங்க. ஆனால் தைரியம், வீரியம், பராக்கிரமம், வைராக்கியம், வா பார்த்துக்கலாம், செவ்வாறாகோட வேலை. இந்த குருட்டு தைரியம் எல்லாருக்கும் வேணும் சார். ஏன்னா இந்த உலகம் வாழ்க்கையை போட்டு மிரட்டும். கண்டிப்பா. டேய் பார்த்து போடா, பார்த்து வீடு கட்டுறா, பார்த்து கார் வாங்குங்க. அவரு வந்து அது செஞ்சிருக்க மாட்டாரு. வாங்குறாங்கல்ல அவங்கள விடாது, நீங்க நல்லா இருக்கிறக்கெல்லாம் விடாது, குறை சொல்லும். என்னோட ஒரே கருத்தை நான் சொல்லிடுறேன், உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அது கரெக்டா இருக்கும். நீங்க ஐடியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு ஒரு வாட்ச் பிடிச்சிருக்குதுன்னா வாங்கி கட்டிக்கிங்க. நீங்க அடுத்தவங்களுக்காக எல்லாம் கட்ட வேண்டாம். அடுத்தவங்களுக்காக நம்ம பொருள் அடுத்தவங்க பார்த்தா நல்லா இருக்கணும், நம்ம பொருளை புகழணும், மதிக்கணும்னு நினைக்கிற ராசிகள் யாரு தெரியுங்களா? சிம்மம், விருச்சிகம், மேசம், தனுசு, மீனம். இவங்க நம்ம ஒரு பொருள் ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், இப்படி ஒரு வீடை யாருமே கட்டினது இல்லப்பா அப்படின்னு நினைக்குமா? சூரியனின் நட்சத்திரங்கள், செவ்வாயின் நட்சத்திரங்கள், குருவின் நட்சத்திரங்கள், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு இருக்கு, கம்மியா இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஏன்னா புகழுக்கு மயங்கும் நட்சத்திரங்கள், ராசிகள், லக்னங்கள் இவங்கெல்லாம் இருக்காம நம்ம பொருளை ஒருத்தர் உயர்த்தி பாராட்டணும். செவ்வாறாகினாலே கட்டடங்களை சிம்பிளா கட்டுறதுக்கு மனசே வராது, வாகனங்களை சிம்பிளா வாங்குறதுக்கு மனசே வராது, பிரம்மாண்டமாகத்தான் செய்யும். 1000 cc. ஆமா, வா பார்த்துக்கலாம். இவர்களுக்கு தலை சிறந்த பரிகாரம் நரசிம்மர், அகோர வீரபத்திரர். இவர்களை வழிபடும் போது பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. சூப்பர் சூப்பருங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ராகு சனி, சனி ராகு, சனி ராகு தான் வேற அசைக்கும். சனி திசை ராகு புத்தி, ராகு திசை சனி புத்தி,
தொழில் செய்யறவங்களை கேளுங்க, படாத கஷ்டம் இல்லை சார்பாங்க, அப்படியே லாக் பண்ணிடும், பிரம்மாண்டமா போய் மாட்டிக்குவாங்க. சனி ராகு அந்த டிஸ்டர்ப். அப்ப சனி ராகு இருந்தா தொழில்ல கவனம், பிரம்மாண்ட போய் மாட்டிக்காதீங்க, நிதானமா இருங்க, கவனமா இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு அது தொந்தரவு. அப்படிங்கிறது தான் நான் அதிகபட்சமா சொல்லக்கூடிய விஷயம். இவர்கள் சனிக்கிழமை பைரவர் வழிபாடு மேற்கொள்ள இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி ராகு பேட் கர்மாவோட உச்சபட்ச கிரக சேர்க்கை. அது மற்ற கிரகங்கள் 5ஆம் இடம் 9ஆம் இடம் மாந்தி இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். பைரவருடைய வழிபாடு இவருக்கு உதவியாக இருக்கும். எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை அருளிய திரு மணிகண்டன் பிரபாகரன் சாருக்கு கோடான கோடி நன்றி. உங்க டீமுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சூப்பர் தான், சூப்பர் சார். ரொம்ப அருமையான டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப அற்புதமான நிறைய சுவாரஸ்யமான விஷயம் தான் சொன்னீங்க. இந்த மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.